வணக்கம், நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்மளோட சினிமயம் ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற படம் ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது எஸ் ஜெயக்குமார். இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் அண்ட் சாந்தனு பாக்யராஜ். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா தமிழ் ஏ அழகன். இந்த படத்தோட எடிட்டிங் செல்வா ஆர்கே. படத்துக்கு இசை கோவிந்த் வசந்தா அண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிஸ் வருதுங்க. ஒன்று நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் அவர்களோடது, இன்னொன்று லெமன் லீவ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட். ஓகே, இந்த படத்தோட கதை அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேனே. சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் ஒன்று. காலு மேலே காலை போடு ராவண குலமே அப்படின்ற பாடல் ஒன்று வருங்க. ஆக்சுவலாக இந்த பாடல் வரிகளை தான் அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கிறப்ப இங்கே இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அந்த ஸ்டேஜில் நடிகை கீர்த்தி பாண்டியன் அவர்கள் உச்சரிச்சிருந்தாங்க. அந்த டைமில் இட் மீன்ஸ் ராமர் சார்ந்த ஒரு விழா நடந்துட்டு இருக்கிறப்ப ராவணன் சார்ந்த இந்த வரிகள் அந்த மேடையில் அதே நாளில் ஒதுக்குதுன்னா இந்த படத்தில் அந்த பாட்டு இடம் பிடிக்குது. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது இந்த வரிகளை வச்சு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்க முடியும். ராவண குலம் சார்ந்து தான் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்குமே இந்த படம் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ராமருக்கு எதிராக இது போல் நடக்குது. இட் மீன்ஸ் மக்களை ஒடுக்கிறது இந்த தரப்பு மக்கள், அது போல் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு கன்வே ஆகிடும். டைட்டில் வச்சு ஒரு படத்தை முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஆகச்சிறந்த சான்று இந்த படத்தை சொல்லலாங்க. ப்ளூ ஸ்டார், நீல நட்சத்திரம் அண்ட் நீலம். ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படத்தோட மையம் எதை நோக்கி இருக்க போகுதுன்னு. ஏன்னா ரஞ்சித் அவர்கள் ஒரு படம் இயக்குறார் அப்படின்னாலோ, இல்லை அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறார் அப்படின்னாலோ, இல்லைன்னா அந்த படத்தை தயாரிக்கிறார் அப்படின்னாலோ அதோட கோர் பிளாட் அப்படின்றது எதை நோக்கி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே. அந்த கோர் பிளாட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படமும் ப்ளூ ஸ்டார் இருக்குல்ல இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ இல்லையோ, தெருவில் கிரிக்கெட் ஆடி இருப்பீங்களே, கண்டிப்பாக எனக்கு அந்த அனுபவம் பல ஆண்டுகளாக இருந்திருக்கு, உங்களுக்கும் நிறைய இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும், ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடின ஒவ்வொரு பிளேயர்ஸுக்குமே இந்த படம் செம்மையாக கனெக்ட் ஆகுங்க. நமக்கு கடைசியாக நினைவு இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா சென்னை 28 பார்ட் 2 செகண்ட் இன்னிங்ஸு. அதுக்கு முன்னாடி சென்னை 28. இந்த 2 படங்களும் நம்மளை அப்படி கனெக்ட் பண்ணும். ஆமாம்பா, நம்ம டீமில் கூட இது போல் பையன் இருந்தால, ஆமாம்மா நம்மளும் இது போல் தான் விளையாடுவோம்ல, ஆமாம்பா ஆப்போசிட் டீம்னு இது போல் வெறுப்பேற்றுவானுப்பா, அப்படி எப்படின்னு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டே இருப்பீங்க சென்னை 28 படத்தை பார்க்குறப்ப. இதே மாதிரி கனெக்ட் உங்களுக்கு இந்த படம் சார்ந்தான் கிடைக்கும். சென்னை 28 அண்ட் சார்பட்டா. இட் மீன்ஸ் சார்பட்டா பாணியில் ஒரு சென்னை 28 படத்தை நீங்கள் திரும்ப பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டைலில் மேக் பண்ணப்பட்டிருக்க படம் தான் ப்ளூ ஸ்டார். ஒரு கதையோட வெற்றிக்கு மிக பிரதான காரணமாக அமையிறது கதை களம். அந்த வகையில் இந்த படத்தில் நமக்கு ரொம்ப பரிட்சயமான ஒரு களம் தான். ஆனால் ஆர்ட் ஃபார்மில் அந்த கதை களத்தை நம்ம பெருசாக பார்த்தே ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படி ஒரு கதை களம் தான் அரக்கோணத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க அரக்கோணத்தில் நடக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு சீக்வன்ஸும் ட்ராவல் ஆகி போகுது. இந்த படத்தில் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் மெனக்கடலை, ரொம்ப செலவும் வைக்கல. இந்த படத்தை எடுத்தவங்க முடிஞ்ச அளவுக்கு தயாரிப்பாளருக்கு செலவு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். அந்தளவுக்கு லொக்கேஷன்ஸை கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கதைக்கு இந்த லொக்கேஷன்ஸ் போதும், அந்த மாதிரி தான் எல்லாமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க அரக்கோணம் பேஸ் பண்ணி தான் கதை நகர்வு இருக்கும். பல ஃப்ரேம்களில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களோட ஸ்டாச்சுவை காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, தந்தை பெரியார் அவர்களோட அந்த ஸ்டாச்சு மேலே சுற்றியும் இந்த இரும்பு கூண்டு அடைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி சினாரியோ அம்பேத்கர் சிலை சார்ந்தும் படத்தில் இருக்கும். மாண்டேஜஸ் நிறைய ரன் ஆகிட்டே இருக்குங்க படம் ஆரம்பிச்சிலேருந்து. அப்போ அடிக்கடி வர இன்சர்ட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதுக்காக கூண்டு சிலைக்குன்றது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரேமில் ஆரம்பத்தில் வந்து போயிடும். நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசராக இருக்கிற ஒரு படம் ப்ளூ ஸ்டார்னு படத்துக்கு பேர். ஸோ இந்த படத்தில் அம்பேத்கர் சிலை இல்லாமையாக இருக்கும், நிறைய இடத்துல வருது மக்களே. படத்தோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அம்பேத்கர் சிலை வருது. அதுவும் சில முக்கியமான காட்சிகளில் அம்பேத்கர் சிலையை தவிர்க்கவே முடியல. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ஒரு முக்கியமான முடிவு எடுப்பாங்க, இந்த 2 டீமும் சேர்ந்து விளையாடலாமா அப்படின்ற மாதிரி. அப்போ லாரியில் பயணிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ லாரி வந்து ஒரு இடத்துல நிற்கும். அந்த லாரி நிற்கிற இடம் இட் மீன்ஸ் ஒரு நல்ல முடிவு அவங்க எடுக்கிறாங்களே, அந்த இடமா பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது போல் படம் முழுக்கவே அம்பேத்கர் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குங்க. முக்கியமான காட்சிகளை திரும்ப 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 முகத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சுவரில் வரைஞ்சிருக்க விஷயமா இருக்கட்டும், சிலையாக நிற்கிறதா இருக்கட்டும், வசனங்களில் கூட அம்பேத்கர் அவர்கள் சொன்ன விஷயங்கள் அப்பப்போ வந்து நிற்கும். அதுவும் கல்வின்ற ஆகச்சிறந்த ஆயுதம் இருக்குல்ல, இதை சார்ந்த டைலாக் கூட படத்தில் அங்கங்கே வரும். அதெல்லாம் கேட்குறப்ப ஆமல செமலை இப்படி தாங்க நமக்கே தோணும். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த கதையோட மையம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அம்பேத்கர் சொன்ன விஷயம்தான், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். இந்த விஷயத்தை தான் படம் முற்றுமுழுதாக தாங்கி போகும். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறதா இருந்தால், கிரிக்கெட்டில் பிறப்பை தகுதியாக வச்சுக்கிட்டு இளைஞர்கள் ஒதுக்கப்படுறாங்க. இந்த ஒதுக்கப்படுற இளைஞர்கள்லாம் ஆதிக்க வர்க்கத்தினருக்கு பாடம் புகட்டினாங்களா இல்லையா, இதுதாங்க படத்தோட ஒன்லைனு. இந்த ஒன்லைனை பிடிச்சிக்கிட்டு படம் அவ்வளோ சூப்பராக எடுக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கி ரஹ்மான் சார் சொன்னார்ல ஒரு விஷயம், அதுதான் இன்றைக்கி இந்த படம் பார்க்குறப்ப ஞாபகம் வந்துச்சு. ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாருங்க ரஹ்மான் சார், நீ என்ன பண்ணிட்ட, அதாவது
என்னை வந்து இதை சொல்லி ஒதுக்குறாங்க, அதை சொல்லி ஒதுக்குறாங்க, அது இது நீ புலம்பிட்டே இருக்க, பிரோஜனம் இல்லை, நீ என்ன பண்ண மேலே வரத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அந்த கேள்விக்கான பதில் படமாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. சுற்றி இருக்க வேணாலும் சொல்லிட்டோம்பா உன்னை தகுதி இல்லாததுன்ட்டு, நீ என்ன பண்ண, உன்னோட பர்சனலில் இருக்க விஷயம்லாம் ஓரம் தள்ளிட்டு உன் திறமையை வெளியே கொண்டு வந்தியா இல்லையா, உன் கூட இருக்க பல பேரை மேலே கூப்பிட்டு போனியா இல்லையா, இவ்வளோ தான். இந்த விஷயத்தை இந்த படம் முழுக்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ தான் இந்த கான்டென்ட்டோட மெயினான செக்மெண்ட்டுக்கே வரும் ப்ளஸ் பாயிண்ட்ஸுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் 9 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் மொதல் ப்ளஸ் பாயிண்ட்டு நடிப்போ இயக்கமோ அதெல்லாம் கிடையாது, இசை. படத்துக்கு மியூசிக்கு பேசுதுங்க, டயலாக் விட்டுருங்க, மியூசிக் பேசுது. அதுவும் கோவிந்த் வசந்தா இருக்கார்ல, இந்த மனுஷன் மியூசிக் நம்ம சொல்லியா தெரியணும், சூப்பராக இசையமைச்சிருக்காருங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லரே பார்த்தீங்கன்னா கோவிந்த் வசந்தா தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. 96 படத்தில் வர பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா, கோவிந்த் வசந்தா போட்டது தான். எவ்வளோ மெலடிக்காக இருக்கும். இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், அதுதான் இந்த படத்துக்கான பெரிய ப்ரொமோஷனல் டூலாக கூட மாறி இருந்துச்சு. அந்த பாட்டும் மெலடி வெர்ஷன் தான். சரி, இப்போ மெலடியாக தான் போட்டுட்டு இருப்பாரு. இந்த படம் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற பேரை கேட்கும் போது நம்ம பசங்க சார்னா இருக்க போது எப்படி மியூசிக் இருக்க போதுன்னு போய் பார்த்தோங்க, குத்தி எடுத்துருக்கா. அப்படி நம்ம லோக்கல் ஏரியாலாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கேன்னு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பேண்டு வாத்தியங்களோடு சேர்ந்து. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உங்களுக்கு பின்னணி இசை சார்ந்து பயன்படுத்தினா அப்படி இருக்கும். இது போல் அந்த படம் முழுக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஒவ்வொரு மியூசிக்கும் கேட்க ஒவ்வொரு சீனையும் அப்படி எலிவேட் பண்ணி கொண்டு போதுங்க, ஒவ்வொரு பின்னணி இசையும். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா படத்துக்கு எடிட்டிங் வேறு லெவலு. நம்ம அவ்வளோ சீக்கிரம் வேறு எந்த படத்தோட எடிட்டை பற்றி பேசுனது கிடையாது, பட் இந்த படத்தோட எடிட்டிங்கை பற்றி பேசியே ஆகணும். இந்த படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும், ஆரம்பித்து கரெக்டாக 5 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடிட்டர் விளையாடி இருக்காருங்க. எவ்வளோ சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அப்படி மாண்டேஜ்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒரு செகண்டுக்கு 2-3 ஃப்ரேம் வந்து அப்படி இருக்கும், ஆனால் உங்களுக்கு புரியும் அதான் அதில் ஜாலமே. அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட எடிட்டர் செல்வா. சரி, ஓப்பனிங்கில் அது போல் அப்படி பாவலா காட்டி ஆடியன்ஸ் உட்கார வைக்க பண்ணுவாங்கன்னு பார்த்தா படம் முழுக்கவே எடிட்டர் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. எங்கெங்கே ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணணுமோ அங்கே ஸ்லோ மோஷன், எந்த இடத்துல எந்தெந்த ஷார்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ஷார்ட் செலெக்ஷன்ஸ் இருக்குல்ல அது முதற்கொண்டு சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காரு. எஃபெக்ட்ஸு அப்புறம் இந்த டிரான்சிஷன் போகிறதுல கூட வேறு லெவலில் வேலை பார்த்துருக்காருங்க. மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதான காட்சியில் ஒளிப்பதிவு செய்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு இருட்டான ரூமில் ஒளிப்பதிவு செய்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் ப்ரோ, லைட்டிங்லாம் செட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி அதுன்னு இருக்கும், ஒரு லைட் வச்சா கூட அந்தளவுக்கு எடுக்கணும், சினிமாட்டோகிராஃபருக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா இந்த சூரிய ஒளி அடிக்கடி இந்த இலைகள் மேலே பட்டு உள்ளே ஊடுருவது கொஞ்சம் அங்கங்கே மாறிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி லைட் செட் பண்ணது கஷ்டமாக இருக்கும். அதுன்னு சொல்லி நம்ம அந்த லொக்கேஷன்ஸில் எடுக்கப்படுற அந்த சினிமாட்டோகிராஃபி இருக்குல்ல இதை மட்டும் பெருசாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் ஒவ்வொரு காட்சியும் ஒளிப்பதிவு பண்ணது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மக்களே? இந்த கஷ்டம் வேறு யாருக்கு தெரியுதோ இல்லையோ, வெங்கட் பிரபு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னை 28 படத்தை இயக்குனர் பார்த்தீங்களா, அவர் டீமில் இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிற்பாடு இந்த கிரிக்கெட் கிரவுண்டு சார்ந்து நாம் பார்த்து சூப்பரில், ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய மேட்ச் மாதிரி காட்டுவாங்க இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில். அவ்வளோ நேரம் எல்லாருமே கிரவுண்டில் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு லைட்டிங் மிஸ் மேட்ச் ஆகுதான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏதோ ஒரே சன்லைட்டில் நீங்கள் ஒட்டுமொத்த மேட்சை பார்க்குற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒளிப்பதிவு பேசப்படுதோ அதுக்கு இணையாக லைட்டிங்கும் பேசப்பட்டே ஆகணும், அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் க்ரூ மட்டுமே இந்த அளவுக்கு படத்துக்கு பெரிய பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. 4வது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் தான் அசோக் செல்வன். இவருக்கு பெரிய பிரேக் கிடைக்கலன்னு பல பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அதில் சமீபத்தில் சில பிரேக்ஸ் அவருக்கு கிடச்சிது, நல்ல நல்ல படங்கள் வந்துச்சு. ஆனால் அதில் அவரோட திறமையை ஒட்டு மொத்தமாக அந்த டேரக்டர் பயன்படுத்தினாரான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஆனால் இவரோட நடிப்பு திறமையை இந்த படத்தில் டைரக்டர் 100% அவுட்புட்டாக வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். சூப்பராக நடிச்சிருக்காருங்க. அதுவும் கெட்டவே பாருங்கள், வெள்ளையாக இருக்க மனுஷனை நம்ம கலரை கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அதுவும் இந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்தில் சிவகார்த்திகேயனோட கெட்டப்பாக உங்களுக்கு தோணும், அதே மாதிரி இருக்குல்ல ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த கெட்டப்பே பார்த்தீங்கன்னா தளபதி படத்தில் ரஜினி சாரோட கெட்டப்பாக இருந்திருக்கும். ரஜினி சார், சிவகார்த்திகேயன் சார், அதுக்கப்புறமா இவர்கிட்ட அந்த கெட்டப் வந்து நின்றுருக்க மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அது இவரை படத்தில் காட்டுற சில ஃப்ரேம்ஸ் பேக்ராப்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட முகம் அங்கங்கே பதிவாகிட்டே இருக்கும். தீவிர ரஜினி ரசிகர் மாதிரியும் சொல்லாமல் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க. இவரோட பர்ஃபார்மன்ஸும் படத்தில் சூப்பராக இருக்குங்க. அதுவும் சட்டலாக நடிக்கிற மாதிரி இருக்கும், பட் கஷ்டமானது நம்மளுக்கே புரியும். அந்தந்த இடத்துக்கு இவ்வளோதான்ப்பா மீட்டர், இதுக்கு மேலே நடிச்சிட்டா வேலைக்கு ஆகுது அப்படின்னு நமக்கே தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஐயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அசோக் செல்வனை இது போல் கதை காலத்தில் நம்ம பெருசாக பார்த்ததே இல்லையே, அவர் நல்லா பார்க்க அமுல் பேபி மாதிரி கொழுன்னு இருப்பார், அவர் எப்படி இந்த கதைக்கு ஆப்டாக இருப்பார்னு நினச்சேன். ஆனால் எங்களோட அந்த சந்தேகத்தை இந்த மனுஷன் உடச்சிட்டாருங்க, கரெக்டாக சூட்டாக இருக்கார் கதைக்கு. 5வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சாந்தனு பாக்யராஜ் அவர்கள் இருக்காங்களே, பாக்யராஜ் வேண்டாம், ஏன்னா அப்பா பேரில் இவர் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால் சில பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்களே, அவர் பேரை தூக்கிட்டே பாருங்கள் சாந்தனு. இவருக்கான அடையாளம் இந்த படத்தின் மூலமாக கிடச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன் பர்சனலாக. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காருங்க. சாந்தன் அவர்கள் நல்ல டான்ஸரு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஆனால் நல்லா நடிப்பாருப்பா அப்படின்ற ஒரு பேரை இந்த படம் ஒரு பெற்றுக் கொடுத்துருக்கு. ரொம்பலாம் இருக்காதுங்க. முன்னாடி இவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கை கொஞ்சம் அடுத்த லெவலில் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே இதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணிருக்கலாமே அப்படின்னு நாம தோன்ற மாதிரி ஒரு நடிப்புகள் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் பார்க்குறப்ப இந்த கேரக்டர் இதாமா பண்ணும், ராஜேஷ் இப்படி தாமா பண்ணுவாப்ல அப்படின்னு நம்மளே நம்ப வச்சுருவாருங்க. அந்தளவு சூப்பராக நடிச்சிருக்காரு, கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. அசோக் செல்வன் எந்த அளவுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காரோ அதுக்கு இணையாக தான் சாந்தன் அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. இவரோட ஒட்டுமொத்த சினிமா கரியர்லேயே எனக்கு தெரிஞ்சு ரியல் விக்ட்ரி அப்படின்னா இந்த படத்தில் தான் இவர் கிடச்சிருக்கு. ஆறாவதா தலைவன். இந்த படம் பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னா தலைவன் தான் காரணமாக இருப்பா. அப்படி யார் தெரியுதா? ராஜன் பாண்டியராஜன் கனெக்ட் ஆகுதுல. இவரோட அப்பா தாங்க பாண்டியராஜன் சார். அவர் தமிழ் சினிமா கொடுத்துருக்க ஒரு ப்ராடக்டாக தான் அவரோட பையன் பிருத்விராஜன் அவர்கள் இந்த படத்தில் பார்க்க முடியுது. இவரோட முந்தைய படங்கள்லாம் அப்படி வந்துச்சா கூட பல பேருக்கும் தெரியாது, ஓப்பனாக சொல்றதா இருந்தால் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் அவருக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்த ப்ளூ ஸ்டார் படம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் நினச்சி தான் போகணும். ஆனால் ட்ரிபிள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்றது படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. என்ன பர்ஃபார்மன்ஸுங்க! அதான் நம்ம டீம்லலாம் ஒரு கோளாறு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம எது சொன்னாலும் ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டே இருப்பான், நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை எதிர்பார்க்காத நேரத்தில் பண்ணுவான், ஆனால் திடீர்னு அது நம்மளுக்கு நல்லா வந்து அமையும். இது போல ஒரு கேரக்டர் தான், வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டர். சாம்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பண்ணியிருப்பா. அப்படி சூப்பராக பண்ணியிருக்காருங்க. பாண்டியராஜன் சாருக்கு தன் மகன் சார்ந்து ஒரு பெரிய நம்பிக்கை வருது அப்படின்னா அதுக்கு இந்த படம் காரணமாக அமையும். சூப்பராக பண்ணியிருக்காரு. இவரோட கெட்டப் இருக்குல்ல, இதை பார்க்குறப்பவும் அவரோட இந்த ஆக்டிங் ஸ்கில் இருக்குது பாருங்க, அதை பார்க்குறப்பவும் அட்டகத்தி படத்தில் தினேஷ் அவர்கள் நடிச்சிருப்பார்ல, அவர் தாங்க கண்ணு முன்னாடி வந்து போனார். இதுக்காக நான் அந்த கேரக்டர் அப்படிங்க ரிசம்பிள் பண்ணுறாருன்னு சொல்ல வரல. கேரக்டரைசேஷன்ஸ் ஒன்றா இருக்கலாம், ஆனால் அதை டிசைன் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்குற விதம் இருக்குல்ல, அங்கே தான் இவரும் அட்டகத்தி தினேஷோ மாறுறாங்க. தினேஷுக்கு எப்படி ஒரு அட்டகத்தியோ அது மாதிரி பிருத்விராஜனுக்கு இந்த ப்ளூ ஸ்டார். 7வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர். மக்களே, இந்த படம் நீங்கள் பார்த்து முடித்த பிற்பாடு ஒவ்வொரு கேரக்டரும் மனசில் நிற்கும். எல்லா படங்களும் இருக்க கேரக்டர்ஸையும் அப்படியே உங்களால் ஞாபகம் வச்சிக்க முடியாது. பட் இந்த படம் பார்த்து முடிச்சு வந்தீங்கன்னா இது போல் நிற்கும். உதாரணம் சார்பட்ட படம் பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம மனசில் நிற்கும். அந்த மாதிரி இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் இந்த பக்ஸ் அவர்களோட இந்த கேரக்டர் சொல்லாங்க. பாய்ஸ் படத்தில் மங்களம் சார்னு சொல்லிட்டு விவேக்ஸ் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அந்த ஒரு கேரக்டர் ப்ளூ ஸ்டாரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நடிச்சிருக்கவர் தான் பக்ஸ் அவர்கள். இவரோட லைஃப் இருக்குல்ல இந்த படத்தில், அதை பார்க்குறப்ப நமக்கு சே எவ்வளோ டேலண்ட் இருந்தால் என்ன பிரயோஜனம், அவரால் மேலே வர முடியல அப்படின்னு தோணும். இன்னொரு பக்கம் இவரால் மேலே வர முடியல அப்படின்னாலும் இவருக்கு பின்னாடி இருக்க அடுத்த ஜென்ரேஷனை மேலே வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காருல இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் போராடி. இதை நினைக்கிறப்ப இப்படி ஒருத்தர் நம்ம லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு நமக்கே தோணும். அப்போ ஏற்பட்ட கேரக்டர் டிசைன் தான் இவரோட டிசைனுங்க. இந்த படம் பார்த்து என் மனசில் ஆழமாக ஊறி போன ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் சொல்லுவேன். இந்த படத்தோட 8வது ப்ளஸ் பாயிண்ட்டு, எனக்கு தெரிஞ்சு மேஜரான ப்ளஸ் பாயிண்ட்டு இதுதான் சொல்லுவேன். இன்னொரு கேரக்டர் பற்றி தான் சொல்கிறேன், புல்லட் பாபு. வேறு லெவலில் இருக்கல பேர். ஆக்சுவலாக அந்த டீமோட பேரில் புல்லட்னு வரும். அந்த டீமோட ஸ்டாரே இவருன்னு இருக்கனால தான் புல்லட் பாபுன்னு பேர் வச்சிருப்பாங்க. இந்த விக்ரம் படத்தில் நாம ரோலெக்ஸ் கேரக்டர் எந்த அளவுக்கு கொண்டாடணும் அந்த கேமியோக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ ஸ்டாரில் ரோலெக்ஸ் அளவுக்கு ஒரு கேமியோ அப்படின்னா புல்லட் பாபு தான் சொல்லுவேன். ரொம்ப புகழ் வாய்ந்த பரிட்சமான நடிகர்லாம் கிடையாது, ஆனால் அவருடைய கேரக்டருக்கு சில பில்டப்பை கொடுப்பாங்க பாருங்க அந்த படத்தில். உங்களுக்கே தோணும் யாரா அந்த நடிகர் இப்படி பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. இந்த சார்பேட்டா படத்தில் டான்சிங் ரோஸ் கேரக்டர் இருக்குல்ல, அதே மாதிரி கேரக்டர் ப்ளூ ஸ்டாரில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி டிசைன் பண்ணப்பட்டவர் தான் அந்த புல்லட் பாபு. அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க, செம்ம இன்ஸ்பயராக இருக்குங்க அது. அதாவது செம்ம பிளேயர் இவர், இப்போ லோக்கல் ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க, ஆனால் ரஞ்சி, ஆனால் அதெல்லாம் வாய்ப்பு கிடச்சி பெருசாக போயிட்டு இந்தியன் டீமில் விளையாடுற வாய்ப்பே கிடச்சிது, ஆனால் வேணான்ட்டு வந்துட்டார் அப்படின்வாங்க. எதுக்கு சார் வேணான்ட்டு வந்துட்டார்னு கேட்குறப்போ ஒரு பதில் சொல்லுவாங்க, அவர் விளையாடினா வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு தான் ஆடணும் விளையாடிட்டு இருக்காரு, அதனால் இந்தியன் டீமுக்கு போகலன்ட்டு. அதெல்லாம் குபீர் சிரிப்பு மூமெண்ட்டுங்க தேட்டரில் பார்க்குறப்ப. அந்த படத்தோடு நீங்கள் ஒன்றி பார்க்குறப்ப அந்த கேரக்டர் அப்படி நின்று பேசிச்சு. அதுவும் சர்க்காசமாக இருப்பார், அதாவது ரொம்ப சீரியஸாக எதுவுமே எடுத்துக்காமல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குல்ல அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு போகிறது எப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கேரக்டர்கிட்ட இருந்து கற்றுக்க முடியும். அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதுக்காக விளையாட ஆசைப்படுற, ஏன் இந்தியன் டீமில் விளையாட மாட்டார் அப்படின்றதுக்கு படத்தில் ஒரு காரணம் சொல்லியிருப்பார், அந்த புல்லட் பாபே சொல்லியிருப்பார். அல்டிமேட். அதெல்லாம் 9வது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸை இந்த படக்குழு எப்படி வேணாலும் முடிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க வித்தியாசமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு போட்டின்னு வந்தால் வெற்றி தோல்வின்றது 2 பக்கத்தில் ஒரு பக்கம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இந்த வெற்றின்ற விஷயம் இந்த படத்தில் வந்துடும். அது கூடவே மனிதம் எந்த உயர்ந்தது, இந்த சாதி மத ஏற்றத்தாழ்வு பாகுபாடு, உன்னோட பிறப்பின் அடிப்படையில் உன்னோட தகுதி இது போல் எல்லா விஷயத்தையும் ஒரு பந்து உடச்சி எறியுங்க. மண்டை உடையும் அந்த பந்தால், அந்த இடத்துல இந்த கருத்துக்கள் எல்லாமே உடச்சி எறியப்படும். அப்பேற்பட்ட காட்சி ஒன்று கிளைமேக்ஸில் வரும். நான் அதை சொல்லி இங்கே ஸ்பாயில் பண்ண விரும்பல, பாருங்கள். ஆனால் அந்த காட்சி பார்த்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு இவர் தான் ஞாபகத்துக்கு வருவார். நம்ம முகமது சிராஜ் இருக்கார்ல தலைவர், இவர் தான் தெரியுமா உங்களுக்கு. கிரிக்கெட் தொடர்ந்து பார்க்குறோன்னு நான் சொல்கிற விஷயம் கரெக்டாகவும் நினைக்கிறேன். இந்தியன் டீம் பேட் பண்ணிட்டு இருக்கப்போ ஆப்போசிட் டீமில் இருக்க ஒரு பிளேயருக்கு இன்ஜூர்ட் ஆயிரும். அப்போ இந்த மனுஷன் ரன் ஓடுறதுக்கு பதிலாக அவருக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல பேட்டை தூக்கி போட்டு பார்க்க ஓடுவாருங்க.
எனக்கு அந்த படத்தில் ப்ளூ ஸ்டாரில் அந்த ஒரு குறிப்பிட்ட கிளைமேக்ஸ் காட்சி பார்க்குறப்ப இவ்வளோ தான் நினைவுக்கு வந்தார். பாரஞ்சித் அவர்கள் வழங்குற ஒரு படம் அப்படின்னாலே அதில் அரசியல் நெடி கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்துலையும் இருக்குது. அது கூட எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அரசியல் இருக்குது பாருங்கள், கிரிக்கெட் பாலிடிக்ஸு, அதை பற்றியும் வர சில டயலாக்லாம் 100% உண்மையான டயலாக்ஸாக இருக்கும். 9 ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்த்துட்டோமா, அடுத்து மைனஸ் பாயிண்ட்ஸ் கிடையாதுங்க, மைனஸ் பாயிண்ட் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சார்ந்த காட்சிகள் இருக்குல்ல, இது அவங்க அதிகமாக வச்சுருக்காங்க படத்தில். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் கிறிஸ்பாகி இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். ஏன்னா நல்லா போயிட்டுருக்க படத்தில் அங்கங்கே எங்களுக்கு சீக்கிரம் பேசி முடியுமா அப்படின்ற ஒரு சலிப்பு தோன்றது காரணம் இவங்க காட்சி அதிகமாக வச்சுருந்தான். அஃப்கோர்ஸ் இவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க கீர்த்தி பாண்டியன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் பேசியிருக்காங்க பாருங்க, அப்படியே ஸ்லாங் ஒத்து போகுதுங்க. அவங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணல என்னன்னு தெரியல, அப்படியே ஸ்லாங் ஒத்து போகுது. சூப்பராக இருந்துச்சு, கனெக்டே ஈஸியாக ஆச்சு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டரோட அந்த ஒரு வெலாசிட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பட் படக்கூட இதை மட்டும் பண்ண தவறி இருக்காங்க. இதையும் பண்ணி டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொண்டு வந்து அப்படியே படத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் மூவியாக ப்ளூ ஸ்டார் இருந்திருக்கலாம். நான் ப்ரோ ரஞ்சித் கேங் படத்துக்கெல்லாம் போக சொல்கிறீங்க, அவங்க ஒரு மாதிரி எடுப்பாங்களே அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. அப்படின்னா மக்களே நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த படத்தில் சாதிய பாகுபாடுன்ற வார்த்தை வராது, சாதின்ற வார்த்தையே வராது, ஒடுக்குமுறைன்ற வார்த்தை வராது, அடக்குமுறைன்ற வார்த்தையும் வராது. நீங்கள் என்ன ஆளுங்க, நாங்கள் இந்த ஆளுங்க அப்படின்ற டயலாகும் இருக்காது. செல்வாக்குன்ற வார்த்தை கூட படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்காது. இருந்தாலும் தகுதின்ற ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நவீன கால தீண்டாமல் இருக்குல்ல, இதை வெளிச்சம் போட்டு தோலுரிச்சு காமிச்ச படம் தான் இந்த ப்ளூ ஸ்டார். நான் இவ்வளோ சொல்லிட்டேன், படம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுற பசங்க, நம்ம பசங்க அப்படின்னா தாராளமாக போங்க, ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். சென்னை 28 படம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த படமும் கண்டிப்பாக பிடிக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ், நீங்கள் கிரிக்கெட் பார்ப்பீங்க, அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம், உங்களுக்கும் கனெக்ட் ஆகும். ஸோ தேட்டருக்கு போங்க மக்களே, படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.